இப்ப 2026ல வந்து சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த தேர்தல்ல திருவிக நகர்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல்ல தீய சக்தியை எதிர்த்து தூய சக்தி இறங்கி இருக்குது. அதை ஏடிஎம்கேவோட கூட்டணியால எங்க அண்ணி தான் பெரும்பான்மையான வெற்றி பெறுவாங்க. எங்க அண்ணி பேரு திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங். அது பயங்கர இஷ்யூஸ் இல்ல, அவங்க அவங்க நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. யானை சின்னத்துல இருந்திருக்காங்க. ஸோ ஓகே, இப்ப அவங்க 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 தான் ஜெயிப்பாங்க நீங்க எவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க? டிஎம்கே ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. பொதுவாக திருவிக்கெல்லாம் அந்த டிஎம்கே தான் போன்ற ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை எப்படி அதை மீறி அவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு உண்மைக்கு வெளிச்சம் அதிகமா அதிகம் சார். அதனால எங்க சைடு உண்மை அதிகமா இருக்கு. அதனால நாங்க தான் ஜெயிப்போம் இந்த வாட்டி. சரி, சப்போஸ் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா திருவிக நகர்ல நிறைய பிரச்சனை இருக்கும்ல, நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, அவங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? வட சென்னைக்கே ஒரு மாற்றம்ங்க சார். திருவிக நகர்ல ஒண்டி எவ்வளோ சமூக சீர்கேடு விஷயம் நிறைய நடக்குது. அது வந்தா எங்க அண்ணி அதை முதல்ல மாத்துவாங்க. சட்ட ஒழுங்கு நல்ல மாதிரி நடக்கும். சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு எங்க அண்ணி வந்தோன்னா எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும். ஒரு தலித் தலைவர் மேல வந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை எங்க அண்ணி வந்து காமிப்பாங்க. திருவிக நகர் ஒரு சொர்க்க பூமியா மாறும் எங்க அண்ணி வந்தாங்கன்னா. இப்ப அந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா, அந்த அவர் ஆக்சுவலா நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா அவங்கள வந்து அந்த அந்த கொலை கேஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அவங்க யார் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா இது வந்துச்சா? இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதுக்கு அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சதா? அதை பத்தி இதுவரை சட்ட போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரியான முடிவு இல்லை. இப்போ இருக்கிற தீய சக்தி வந்து என்னைக்குமே எங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க தவிர, நாங்கள் சட்ட போராட்டத்துக்கு போனால் அது முட்டுக்கடை போறதுக்கு தான் போறாங்க தவிர சட்டத்தை ஒழுங்க நிலைநிறுத்துறதுக்கு இல்லை. அது சட்டத்தை கையில வச்சுருக்கிறவரு சிஎம் தான். அவரே முட்டுக்கடை போட்டுனுக்கிறாரு அநீதிக்கு எதிராக. அதனால அதுல எதுவுமே சரிப்பட்டு வரல. ஆட்சி மாற்றம் ஒண்டிதான் சரிப்பட்டு வரும் எல்லாமே. சரி, இப்ப எனக்கு அந்த பொதுவாக ஆம்ஸ்ட்ராங் அவரை பத்தி நீங்க அவர் வந்து நான் யூடியூப்ல பார்த்ததுதான் எனக்கு தெரியும். ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் என்ன படிச்சிருக்காரு, என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? அவரை பத்தி சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? வாழ்ந்து மறைந்த வரலாறு சார். வேற என்ன சொல்ல முடியாது. வாழ்ந்து மறைந்த வரலாறு. அவர் என்னெல்லாம் மாதிரி பண்ணியிருக்காரு? நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. படிப்பு விஷயத்துல நிறைய பண்ணியிருக்காரு சார். அடிப்படையில ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வளர்த்து விட்டுருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நிறைய வளர்த்து விட்டுருக்காரு. இந்த பெரம்பூருக்கே ஒரு அடையாளத்தமா உருவாக்கி கொடுத்துருக்காரு. யானை கருப்பா தான் இருக்கணும் எல்லாம் பார்த்துருப்பாங்க. வெள்ளம் உள்ள படத்தை யானையை யாரும் பார்த்தது இல்லை. அது எங்க அண்ணனை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. இப்ப இந்த மாதிரி நல்லது நிறைய பண்ணாலும் அவங்களை எதிர்க்கிறவங்க யாரா இருக்கிறாங்க? இவங்க அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குங்கிற பொறாமையில அந்த மாதிரி பண்றாங்களா? ஏன் இந்த மாதிரி நடக்குது அவங்களுக்கு? ஒரு கொலை பண்ற அளவுக்கு எதுக்கு போகணும்? என்ன ரீசன் ஏதாவது சொல்ல முடியுமா? தலித் மக்களோட தலையத்தை மாத்தணும்னு நினைச்சார் சார். அதனாலதான் சாவடிச்சிட்டாங்க அவரை. தலித் மக்கள் மேல இருந்து வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அரசியல் மாற்றம் நடந்திருக்கும், ஜனநாயக மாற்றம் நடந்திருக்கும், எல்லாமே மாற்றமா இருந்திருக்கும். அந்த மாற்றம் வரக்கூடாதுன்னு விரும்புற தீய சக்தி தான் அவரை கொண்டுட்டாங்க. ஓகே, சோ உங்களை பொறுத்தவரை திருவிக நகர்ல வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவங்க வரணும் அப்படின்னு தான் நீங்க வருவாங்க? கண்டிப்பா அவங்க தான் சார் வருவாங்க. கண்டிப்பா அவங்க தான் வருவாங்க. ஓகே, தேங்க்யூ சார்.